அவங்க இவ்வளவு போல்டா வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. வீட்டுல வந்தா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல நடக்கிறத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ இன்னைக்கு இவங்க பண்ணதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாவும் ரொம்ப இதுவாகவுமே இருந்தது. ஏன்னா ரொம்ப போல்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப லவுடரா அவங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது மேம். பிளஸ் இப்ப இன்னொரு ஒண்ணு அது அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரீன் டைம் கம்மி பண்றதுக்கு நீங்க வீக்கெண்ட்ஸ்ல சம் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதை தவிர்த்து எங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல மேம். மோர் சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ மேம். எல்லாரோட பேரண்ட்ஸ்க்குமே இருக்கிறது தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பசங்களோட ஸ்கிரீன் டைம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது வந்து நிறைய எவ்வளவு பேர் நீங்க வந்து டீச்சர்ஸ் கிட்ட நீங்க வந்து நீங்க அதை பத்தி சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஈவன் நான் ஒவ்வொரு டைமுமே நான் வந்து நார்மலா ஸ்டூடெண்ட் என் பையனை கூட்டி போகும்போது கூட நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களோட ஸ்கிரீன் டைம் நிறைய அதிகமாகுது. ஏன்னா என்னோட பையனுமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 hours அவங்க அதிகமா எடுத்துக்கலாம். எனக்கு அது ரொம்ப அது டிசப்பாயிண்டா இருக்கு. ஏன்னா ஸ்கூல் போறாங்க வராங்க, ஓகே, அவங்க ஸ்கூல்ல படிக்கிறது, ரைட்டிங், ரீடிங் எல்லாமே ஓகே. பட் ஆனா அந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பசங்க வந்து ஜஸ்ட் அந்த ஸ்கிரீன் டைம்ல பாக்குறது நல்ல விஷயமா இருந்தா ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அதே ஏதாச்சும் அவங்க பேசுற விதம் கூட பாத்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பாக்குறாங்களோ அதுல வர ஸ்லாங்ல தான் பேசுறாங்க பசங்க. சோ ஃபர்ஸ்ட் அதை நான் சேஞ்ச் பண்ணணும்ன்றத என்னோட ஆசைன்றத தவிர எல்லா பேரண்ட்ஸுமே அது ஒரு கண்டிப்பா ஆசை இருக்கு. ஏன்னா என்னோட பையனுமே நான் வந்து பேசுற விதம் வீட்டுல வேற, பட் ஆனா அவன் பேசுற ஸ்லாங்கே வேறையா இருக்கு. சோ நான் நிறைய டைம் நோட் பண்ணிட்டேன், பசங்க வெளியில வரும்போது பேசுற விதம் வேற மாதிரி இருக்கு. அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. பிளஸ் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேரண்டா நம்ம வந்து அவங்க என்ன பண்றாங்க, போன் பாக்குறாங்க, ஓகே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ நம்ம அவன் அமைதியா இருக்கணும், அவன் அமைதியா இருந்தா போதுன்றத நம்ம போனை கொடுக்கணும். கரெக்ட் தானே? எல்லாருக்கும் அதுதானே. ஏன்னா ஈவன் நானுமே அதுதான் ஆசைப்படுவேன். கொடுத்துருவேன், நீ அமைதியா இருக்க, அது போதும்டா, இதை வச்சுக்கோ பாரு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். பட் ஆனா அவன் என்ன பண்றான்றது நமக்கு தெரியாது. நிறைய டைரக்டா போறாங்க, பாஸ்வேர்ட் போடுறாங்க, அவங்களே ஓபன் பண்றாங்க, யூடியூப் ஓபன் பண்றாங்க, அவங்க டிவில கனெக்ட் பண்றாங்க. இது எல்லாமே என் பையன் பண்ணுவாங்க. என் பையன் பண்றதுதான் நான் சொல்றேன். பட் எல்லா வீட்டுக்குமே அது ஒரு ஹேபிட் இருக்கு. சோ அதை வேண்டாம், அதை நாமளே வந்து அவாய்ட் பண்ணலாம். டீச்சர்ஸ் தான் அவாய்ட் பண்ணணும்ன்றது கிடையாது. நாமளே கொஞ்சம் நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம அவாய்ட் பண்ணணும்னாலே அவங்க சைடு அவங்களும் நான் வந்து பண்ணணும்ன்றத என்னோட ரிக்வெஸ்ட். நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நான் மிஸ் பண்ணிட்டேன். சோ எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா பேசுறதுக்கு நான் யோசிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு எனக்கு அந்த டைம் கிடைச்சிருக்கு. சோ அதே மாதிரி அவங்க பண்ண சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப, நான் வந்து ரொம்பவே ரொம்ப அக்செப்ட் என்ன சொல்றது, இப்படியா நம்ம பசங்க பண்றாங்க. நம்ம நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்க நாம லெக்சர் கொடுத்துருக்கோம். பட் ஆனா இப்போ நம்ம பசங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஸ்மார்ட்டா அவங்க கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, இதை தாண்டி இன்னும் அதிகமா அவங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்ன்றது அது ஈவன் அவங்க டீச்சர்ஸ் மட்டும் பண்ணணும்ன்றது கிடையாது. அவங்க கூட சேர்ந்து நாமளும் வந்து பண்ணா மட்டும்தான். பிகாஸ் ஒரு கையை தட்டணும்னா சவுண்ட் வர்றதுக்கு நீ ஒரு கை தட்டினா சவுண்ட் வராது. ஈவன் நீ டேபிள் மேலே தட்டினாலும் நம்ம இன்னொரு கீழே இருந்தா மட்டும்தான் அந்த சவுண்ட் கிடைக்கும். சோ டீச்சர்ஸ் ஒரு கையா இருந்தா, பேரண்ட்ஸ் ஒரு கையா இருந்தா அவங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட தாட். ஓகேங்களா? எல்லாரும் கொஞ்சம் பசங்களுக்கு இந்த ஸ்கிரீன் டைம் நீங்களே அவாய்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா நாம அவாய்ட் பண்ணும் போதுதான் அவங்களும் வந்து அவங்க சொல்லதான் முடியும். இங்க ஸ்கூல்ல ஓகே மேம் நான் அவளை ஆன் பண்றேன், பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. பட் அதை மீறி வீட்டுல நாம தான் இருக்கோம். ஸ்கூல்ல அவங்க 8 hours இருக்காங்க, 8 hours அவங்க கிட்ட சமத்துக்குள்ளையா இருந்துட்டு வந்துருவாங்க. பட் வீட்டுல வரும்போது அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த இடத்துல நாமளுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நாமளுமே அவங்களுக்கு, ஏன்னா நம்ம யார் பசங்க இல்ல, நீங்க பெத்த பசங்க தான். அவங்க ஹையரா போறோம் அப்படின்றப்ப நீங்க தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். படிச்சா போதும், எழுதுனா போதும்னா ஓகே. பட் அவன் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னா பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் ஒரு நல்ல பொசிஷன் போதும். சோ நீங்களும் நல்ல ஒரு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா, எந்த ஒரு பேட் ஹேபிட் இல்லாம குட் ஹேபிட் சொல்லி கொடுத்து நல்ல சப்போர்ட்டிவா நீங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணி நீங்க டிராவல் பண்ணும் போதுதான்
லைஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். Very happy to see all this progress. Teachers have done a wonderful job. So they are exposing our talent expose. We ourselves come to know what the children have done. So we ourselves can identify what the talent they have in it. So now பிள்ளைங்களுக்கும் இந்த talent இருக்கு, இவங்களால accept பண்ணிக்கலாம். Ma'am சொன்ன மாதிரி she said to avoid the screen time. First of all, what she said is okay. Other teachers are doing is also up to their limit they can do. As a teacher, they can do only for a limit. பிள்ளைக்கு பசிக்குதுன்னா நம்ம மேல பழத்தை முடிச்சு அப்படி முடியலன்னா வாயை வச்சு குடிக்கலாம். What the parents can do. The same thing with teachers பண்ணுவாங்க. பட் அதை ஃபாலோ பண்றதுங்கிறது அந்த பிள்ளைகிட்ட தான். அது அந்த சூஸ் பண்ணி அது உள்ள எடுத்துட்டா இல்ல வெளியில ஸ்பிளிட் பண்ணதா இது டிபெண்ட் அபான் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சம்திங் டிஃபரெண்ட். எவ்ரிபடி யூனிக். எல்லாமே தனித்துவம் உள்ள குழந்தைங்க. கம்பேர் வித் அதர் குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது they come one step down the whatever they learn when we appreciate them 100% what is the 10 point and கூட அவங்க 50 100 அவங்க boost up பண்ணிப்பாங்க. So the screen time கம்மி பண்ணணும் நம்ம சொல்றோம். but it depends upon only the parents. Teachers can say நீங்க இருக்கும்போது no screen time only LED TVs to educate them. educate பண்றதுக்கு மட்டுமே LED TV இருக்கு. So that is appreciated in this modern world. அது இல்லாம we cannot do anything. So அந்த screen time கம்மி பண்ணலாம். we have to spend the precious time with the children. நம்மளோட precious time இருந்தாலும் குழந்தைகளுக்காக precious time spend பண்ணா I think the screen time will be reduced. And we have to spend அதே போல we have to spend on taking அவங்களோட பார்க்க கூட்டிட்டு போகணுமா இல்ல அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக சொல்லுவோம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான எதுவும் பிளே இல்லை. அவங்க விளையாடணும். சில பிள்ளைங்க பேசுறது நல்லா பேசுறாங்க. சும்மா தொண்ணு பேசிட்டு இருக்காரு. சும்மா வாய் முடியாது. Because we are irritated with that. But அவங்களுக்கு we have the talent to say some story to us. The creativity அவங்களா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. நீங்க ஒரு 2 லைன் தான் சொல்லிருக்கீங்க. But they create one wonderful story. But we should have the time to listen to them what they are saying. நம்மளோட years கொஞ்சம் spend பண்ணி when we listen to them, they will improve that field. They will improve in that field. So நம்ம சின்ன effect என்ன நம்ம கிட்ட தான் இருக்கு. குழந்தைங்க every child are very precious each and every parent. எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப பிடிச்சமான குழந்தைங்க. They are very brilliant and talented. Dance நம்மள கூட தெரியாத நிறைய விஷயங்களை ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. திங்க் பண்ணும்போது இந்த குழந்தை அழகாக சொல்லுவோம். நமக்கு தான் புரியலைன்னு நமக்கு சொல்லி ரியலி பிரில்லியன்ட். வாட் இஸ் தி ஒன்லி திங் வாட் வி ஹேவ் டு டு இஸ் தட் வி ஹேவ் டு மேக் ஹிம் அதாவது அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களை கொண்டு வந்தாலே போதும்ன்றது நான் திங்க் பண்றேன். ஐ திங்க் யூ ஆல் டு accept if there is any activity also positive negative points you can share. But it's a wonderful thing what teachers have done is because they themselves put a little bit interest over that and they have done a wonderful thing. Really hands up for the thank you done this work. Thank you. வந்து குட்டீஸ் வந்து ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் as a teacher. பட் ஒவ்வொரு பசங்களுடைய சுட்டித்தனத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப கியூட்டாக இருந்தது. ஒரு பசங்க வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு அந்த விளையாட்டுத்தனத்தோடு பண்ணாங்க. ஒரு சில பசங்க பார்த்தேன் ரொம்ப சுதீப்பா நிலாஷ் 2 பேருமே அந்த ஜம்ப் பண்ணி நல்லா பண்ணாங்க. ஒரு சில பேர் ஸ்பீச் நல்லா கொடுத்தாங்க. எஸ்பெஷலி இந்த கனிஷ்காங்கிறவங்க ஃபர்ஸ்ட் நல்லா பேசினாங்க. இது மாதிரி அவங்களுடைய ஒரு சில பேருடைய டேலண்ட்டை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம். ஸோ அவங்க கூட இருக்கிற அந்த டேலண்ட்டை நம்ம கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் இது. நல்லா பண்ணுறாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சிலர் கேட்டாங்க. நான் மேக்ஸ் டீச்சராக எனக்கே கஷ்டமான கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எனக்கு இல்லை நானே ரொம்ப நேரம் தேடினேன். தெரியல எங்கேருந்து நம்பர் எல்லாரும் நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் தான் நல்லா பண்ணாங்க. ஆனால் இந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண முடியாது. அது டீச்சர் அவங்க கிளாஸ் டீச்சர் ரொம்ப சரணியாக இருக்கும். ஒவ்வொரு பசங்களுக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அவங்க அந்த அவங்கள்டேருந்து வெளிப்படுத்துறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை அந்த அளவுக்கு அழகாக வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது கிளாஸ் டீச்சருக்கு என்னுடைய
குழந்தைங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் கொஞ்சம் குறையும். இதனால நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமே அந்த ஸ்டேஜ் ஃபியர் தான். இப்போ நானே வந்து ஒரு ஸ்டேஜில் பேசுறதுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களை இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கான்றது கிளாஸ் டீச்சருக்கு தான் நன்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் மேம். நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் ப்ராஜெக்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ நான் என் பொண்ணுக்காக நான் கொண்டு வரேன்னும் போது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் மேம்காக தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இறங்கி பண்ணும்போது எனக்கு ஆர்வம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா மேம் தேங்க்ஸ் சொல்லுவேன். என்ன வந்து நீ பண்றீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. நீங்க அனுப்புங்க மேம், நான் பண்றதா இல்லையான்னு பார்க்கணும் சொல்லி பார்த்தோன்னே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு. மேம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் கூட இருக்கிறது பண்ணும்போது இன்னும் எனக்கு ஆர்வம், நெக்ஸ்ட் டைம் கொடுத்தா கூட இன்னும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. பிளஸ் என் பொண்ணு வந்து அழகா அது வந்து எப்படி சொல்றது ஆர்வம் அதிகமா இருக்கா. மேம் இது பண்ணுமா அது பண்ணுமா, கலர் நல்லா பண்ணுமா, எனக்கு பிங்க் கலர் வேணும் ப்ளூ கலர் வேணும்னு சொல்லிட்டு அது பண்ணும்போது எனக்கு பயங்கரமா ஆர்வமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே தேங்க்யூ. யூபி எக்ஸில் ஆரம்பிப்பா என் பையன் யூபிஎஸ்சிக்கு இருக்கேன். இவங்க 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என் மிஸ்ஸஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஷை டைப்புவார். அப்புறம் அவன்கிட்ட சொல்லி முன்னாடி பண்ணலாம் இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா பிக்கப் பண்ணான். ஷேப்ஸை பற்றி சொன்னேன், நல்லா சொன்னான். அது 2 டேஸாக ட்ரை பண்ணான், அப்புறம் நல்லா பண்ணான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. டீச்சர்ஸ் ரொம்ப கைட் பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. ஆக்சுவலி பையன் வந்து ரொம்ப ஷை டைப்பு. இது யார்கிட்டையும் பேசவே மாட்டான், வேர்ட்ஸும் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டான். பட் மேடமோட கைடன்ஸ்னால இப்போ நிறைய வேர்ட்ஸ் வந்து அவன் வீட்லேயும் நிறைய யூஸ் பண்ணுறான். நான் இங்கிலீஷில் பேசினாலும் அவனுக்கு வந்து புரியுது. ஸோ அந்த அளவு வந்து மேடம் வந்து கைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டியில் வந்து நான் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால குழந்தை மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்தப்போ கூட அவங்க வந்து இதுக்கு சொல்லிக் கொடுங்க மேம், நீங்கள் ஃபோன்லேயே கூட சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணாங்க. பட் அவனால் அது பண்ண முடியலனாலும் வேற ஒரு ஆக்டிவிட்டி உடனே சேஞ்ச் பண்ணி அவளை பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக குழந்தைங்களுக்கு என்ன வரணும் அதை வந்து உடனே சேஞ்ச் பண்ணி அவங்க பண்ண வைக்கணும். ஏதாவது ஒன்று பண்ண வைக்கணும். அவங்களுக்கு இது வரல அப்படின்னு சொல்லி நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் என்ன பண்ண வைக்க முடியுமோ உடனே பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. அண்ட் இப்போ வந்து என் பையன் கொஞ்சம் ஓரளவு எழுதலாம் படிக்கலாம். ஸோ ரொம்ப இதாக இருந்தால் இப்போ கொஞ்சம் அவங்களோட கைட்னால பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு. தேங்க்யூ மேம். பசங்க எல்லாமே நல்லா பண்ணாங்க. ரொம்ப எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளோ பேசுவோம். ஏன்னா நான் படிக்கும் போது தான் எந்த அளவுக்கு கிடையாது. நம்ம நார்மலாக ஸ்கூல் போயிட்டு வருவோம், ஏதாச்சும் ஒரு விஷயம் தான் சொல்லி தருவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லி தராங்க. நம்ம படிக்கும் போது இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உங்க கிளாஸ் மிஸ் சத்யா மேம்க்கு. ஏன்னா நிறைய பேசுறாங்க பசங்க. ஃபர்ஸ்ட்லாம் இங்கிலீஷ் அதிகமாக பேச மாட்டேன் என் பொண்ணு. ஆனா இப்ப ஏதாச்சும் ஒரு பேசுறாங்கன்னா அது மாதிரி நான் கேட்கிறேன் அவகிட்ட. ஸோ அந்த அளவுக்கு அவ சொல்றான் அந்த விஷயத்த. அம்மா இங்கிலீஷ் பேசுறேம்மா, நான் மிஸ் சொல்லி தரேம்மா, எனக்கு நான் அதை சொல்றேம்மா, நான் உனக்கு புரியலையா அப்படின்னு அவன் கேட்கிறான் என்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு பசங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு அவங்க கிளாஸ் மிஸ் தான் ரொம்ப காரணமே. பிளஸ் வந்து பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம கோஆப்ரேட் பண்ணி பசங்களுக்கு வேலைக்கு போறது இல்லாம நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு டைம் ஒதுக்கி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவாங்க. இந்த ஈவெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிகமா பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் வர முடியாது, வேலைக்கு போறதுனால பர்மிஷனு அந்த எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு லீவ் போட்டு வந்தேன். பட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா பசங்களுமே நல்லா பண்ணாங்க. அந்த குட்டீஸ்ல ரொம்ப இங்க நல்லா பண்ணாங்க. என் கூட அந்த அளவுக்கு அதிகமாக பேசல. பட் அதான் இங்க பண்ணவங்க எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் பண்ணணும். தேங்க்யூ. பசங்களோட ரைட்டிங் இருக்குங்களா, அது வந்து ஏன் அப்படின்னா அந்த போல்ட்னஸ் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இவ்வளோ பேர் பார்த்து அவங்க பேசுறாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் எங்கள் எஜுகேஷன் டைமில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசுறதுனால அவர் இந்த இது அப்படின்றதுனால இப்போ இந்த டைம்ல இந்த பசங்களுக்கு இந்த அளவுக்கு கோச் கொடுத்தது பெரிய விஷயம். இங்க வந்து பண்றாங்க பண்ணல, இங்க வந்து நின்று மைக் பிடிச்சி எல்லாமே பார்த்து அது பேசுறது பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ட்ரைனிங் வந்து நல்லா இருக்குது. பசங்க நல்லா படிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தமிழ் வந்து என் பையன் சொல்கிறேன், தமிழ் ட்ரைனிங் நல்லா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு.
20 பசங்க பார்த்தோம். சார் சொன்ன மாதிரி 20% ஸ்டேஜ் ஃபியர்ன்றது அந்த வாழ்க்கையில் வரவே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரைனிங் கிடைக்குது. ஒரு மைக் பிடிச்சி பேசுகிற வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே கிடைக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் பரவாயில்ல இருக்குது, இதெல்லாம் நமக்கும் கிடைக்கலன்ற மாதிரி. ஸோ தேங்க்யூ ஃபார் தி மேனேஜ்மெண்ட் அரேஞ்சிங் சச் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். தேங்க்யூ. பசங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுகிற கவனிக்கும்போது சின்ன வயசில் இன்னைக்கு எங்கே வந்து அவங்க இவ்வளோ முன்னுக்கு எல்லாருமே அவங்க பசங்க தங்களுடைய மேல் எல்லா பசங்களும் அதே மாதிரி நம்ம வந்து என்ன தொழில் செய்யணுமோ அவங்க தொழில் செஞ்சு அவங்க நமக்கு முன்னோர்களான ஜீவன் இருக்கிறதா கண்டிப்பாக வருவாங்க. ஒரு டாக்டர் அப்படி கண்டிப்பாக டாக்டர் ஆவாங்க. அவங்க எந்த கண்டிப்பாக அவங்க அதனால அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அதே மாதிரி அவங்க வெளியே இப்போ நான் ஒரு அக்கௌண்டிங்னால என் பையன் கண்டிப்பாக மேக்ஸ் அவனோட ஆசை எதுவும் அவன் இப்போவே மெக்கானிக்கல் தான் ஆசைப்படுறான். அவனோட பைக் மெக்கானிக்காக தான் ஆசைப்படுறாங்க. நான் ஏன்னா அவனோட சர்வீஸ் தான் எடுத்துருக்கான். நம்ம அவனோட ஆசையை நினைச்சு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் உள்ள ஆசை இருக்கும். பைக் ஆகணும், ஐடிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், கல்வி ஆகணும். எல்லா தொழிலும் அவங்களே பண்ணிட்டாங்கன்னா மற்ற தொழிலாம் யார் பண்ணுறாங்க தெரிவிச்சுப்பாங்க. அதனால அவங்களோட ஆசைப்படி தான் இருக்காங்க. அதனால நீங்களும் அதே மாதிரி பசங்களை அவங்க ஆசைப்படி அந்த வழிநடத்துகிற டீச்சர் தான் நல்ல ஸ்டூடெண்ட் தான் இருந்தது. நான் இங்கே தான் காப்பிங் எனக்கு எத்தனையோ பேர் வந்து பாஸ் ஆக மாட்டாங்க. ஆளுங்களே கொஞ்சம் சொல்லுவாங்க நான் பாஸ் ஆகி அந்த மாதிரி நம்ம சேலஞ்ச் எடுத்துக்கணும். பசங்க சேலஞ்ச் எடுத்துக்கணும் அவங்க ஊக்குவிக்கணும். ஆனால் நமக்கு கண்டிப்பாக மாதிரி இருக்கணும். அவங்க எதனா பண்ணும்போது அப்பா இது கேட்கணும் நம்ம தெரியாது அப்போ தான் அவங்க தனியாக கற்றுக்க முடியும். நம்மளே நம்ம பக்கத்துலேயே நின்று பின்னாடி இருந்து அவங்க அந்த விஷயத்தை அவங்களோட கான்சன்ட்ரேஷன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு எங்கே அவங்க போகிற வரைக்கும் போக விட்டுட்டு எங்கே அவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க செட்டாக நிற்பாங்க அந்த தான் நம்ம இருக்கணும். ஒரு சின்ன ஸ்பீட் தான் நிற்பாங்க அந்த இடத்துல மூவ் பண்ணி விட்டுனா பசங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மேலும். நன்றி. என் பையன் வந்து இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசுவான்னு எனக்கே தெரியாது. வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட பேர் கேட்டால் கூட சொல்ல மாட்டான். ஆனால் ஸ்கூலிங் லைஃப் வந்து நல்லா எடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பியாக இருக்குது. ஸ்கூல் வந்து தேவஸ் நல்லா சொல்லி தராங்க. இன்னும் நல்லா ட்ரை பண்ண நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டீச்சர்ஸ் அவங்களுக்கு அழகாக டீச் பண்ணி அவங்கள அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஒரு சில நல்லா பேசுகிற குழந்தைங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்க அவ்வளோ அழகாக கைட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதில் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த கான்செப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு பேரண்ட்ஸ்லாம் நாங்கள் மறுபடியும் கிளாஸில் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உட்கார்வோமான்னு எங்களுக்கு தெரியாது. அது எங்களோட ட்ரீம் தான். அது வந்து லீட் மூலிமா இன்றைக்கி நடந்துருக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட் ஆகும். எங்களுக்கு எங்களோட குழந்தைங்க வந்து ஒரு டீச்சராக டீச் பண்ணும் போது அந்த ஃபீல் எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. தேங்க்ஸ் டு லீட் ரொம்ப அழகாக இந்த கான்செப்டை யோசிச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரியலி அகெயின்ஸ்ட் ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் டு லீட். தேங்க்ஸ் டு டீச்சர்ஸ். தேங்க்யூ. ஹாய் எங்கள் பசங்க வேலம்மாள் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. 2 பேரும். பொண்ணு ஜேகேஜி, பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 2 பேருக்குமே லீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி வச்ச எஸ்எல்சி கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. திருப்பம் இந்த மாதிரி எங்களுக்கு இது கிடைக்கல. பட் ஆனால் இன்றைக்கி பசங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்கள பார்க்கும்போது அவங்க படிக்கிறத கண்ணார நாங்கள் நேர்லேயே கிளாஸில் பார்க்குறோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி திருப்ப பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சேரப்பாகும், இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் லீட் ஆப். வணக்கம், என் பேர் விநாயகம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிற கிரணோட அப்பா நான். உண்மையிலே இன்றைக்கி ப்ரோக்ராம் அருமையாக இருந்தது. கிரண் மற்ற பிள்ளைகள் எல்லாருமே உண்மையிலே நல்லா பண்ணாங்க. எங்களை உட்கார வச்சு பேரண்ட்ஸை உட்கார வச்சு அவங்க வந்து பாடம் எடுத்தது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் எங்களை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸ்கூலுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னோடய பிள்ளைகள் இந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் கிளாஸ் டீச்சரு ரொம்ப ரொம்ப பசங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நல்லா ட்ரெயின் பண்ணி அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
இந்த மாதிரி பசங்க வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா எல்லாரோட மத்தியிலையும் நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் கூட வந்து தயங்க மாட்டாங்க. நல்லா பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு எல்லார் முன்னாடியே பேசுகிறக்கு ஒரு தைரியத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த கான்செப்ட் இன்னைக்கு பண்ணது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து டீச் பண்ண விதம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு புது கான்செப்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு லீட், அப்புறமா ஸ்கூலுக்கு தேங்க்ஸ், டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். அவங்களோட கோஆப்ரேட் இல்லாமல் இது நடந்திருக்காது. கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணதுக்கு. நாங்கள் படிக்கும்போது கூட இந்த மாதிரி அளவுக்கு இல்லை. ஆனால் பசங்க வந்து புக்கில் என்ன படிக்கிறாங்கன்றது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கும் போது அவங்க எவ்வளோ வந்துட்டு மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது. எங்கள் பசங்க நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததில் வந்து நாங்கள் எங்களோட ஸ்கூல் லைஃப்க்கு போயிட்டு வந்த ஒரு ஞாபகமாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் லீடாக இருக்குது. ஸ்கூலில் தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரொம்ப நல்ல விதத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் நல்ல விதத்தில் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணால் இதை பண்ண முடியும்னு நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. ஆனால் நல்ல விதத்தில் டீச் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பொண்ணால் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு மற்ற குழந்தைங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர் வந்து பசங்க எப்படி டீச் பண்ணுறாங்க, பசங்க என்னென்ன மெத்தடில் பசங்க லேர்ன் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது பார்க்க நல்லா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்க இந்த மெத்தட்லலாம் பண்ணுறாங்க, டச் பண்ணி ஃபீல் பண்ணி மைண்ட் நல்லா இன்வால்மெண்ட் பண்ணுறாங்கன்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிளாஸ் வந்து அடிக்கடி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இன்னும் வீடியோ அப்டேட் குரூப்பில் அப்டேட் பண்ணிங்கன்னா பேரண்ட்ஸ் எங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா என்கரேஜிங்காக இருக்கும். பசங்க இன்னும் என்னென்ன சப்ஜெக்டில் அவங்க நல்லா ஆர்வமாக இருக்காங்க, அதை என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரைட் பண்ணுவோம். தேங்க்யூ. ப்ரோக்ராம் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டீச்சர் ட்ரைனிங் படித்தப்ப ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கிளாஸ் பசங்க தான் இருப்பாங்க. அவங்க எதுக்கு நம்ம போய் பேசணும்னு போதே ஃபஸ்ட் டைம் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ என் பையன் இவ்வளோ பேரண்ட்ஸ் எதிர்க்க பேசுகிறான்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் அவனுக்கு மேற்கொண்டு நல்லா இருக்கும். அவன் பெரிய பெரிய கிளாஸ் போகும்போது தனியாக அவனாக பேசுவாங்க. அதனால ரொம்ப மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப அவங்க வந்து தைரியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னொன்று வந்து இது வந்து புது மெத்தடாக இருக்குது இந்த வகுப்பில். அது ரொம்ப நல்லா இருக்குது. இது கடைசி முடியும் இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வி டேக் திஸ் பாசிட்டிவ் ஒன். ஃபஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இது பண்ணால் இன்னும் அவங்களுக்கு அந்த இடத்துல நிற்கிற ஒரு தைரியம் ஃபஸ்ட்டு அதை இது பண்ணணும். குழந்தைங்க அந்த அளவுக்கு ஸ்பீச் பண்ணுறாங்களே ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு இது பண்ணேன். கண்டிப்பாக அதை இன்னும் அதிகமாக அவங்க அதை மென்ஷன் பண்ணதான் நான் எதிர்பார்க்குற விஷயமா கண்டிப்பாக. தேங்க்யூ. ஆனால் அந்த குழந்தைங்க இப்போ வந்து படிச்சுட்டு நம்மகிட்ட சொல்லும் போது அது பெருமையாக இருக்குது. அதை நான் பெட்டராக நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எஃபர்ட் மேம். இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலுமே அவங்க வந்து ஓப்பன் அவுட் ஆக மாட்டாங்க கிளாஸில். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க இந்த மாதிரி 4 பேர் முன்னாடி அவங்க பேசும்போது அவங்களுக்கு அந்த ஃபியர் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்து அவங்க கொஞ்சம் ஓப்பன் அவுட் ஆவாங்க. வாய்ஸ் அவுட், they have to voice out for their own things. Yes. அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல எஃபர்ட் தான். இதை கண்டினியூ பண்ணணும்னு. Yeah, sure ma'am. We just take it as a positive one and just proceed with further things. Thank you. Amik no problem. அவளுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலுமே she will not open up. That is the thing. We are just pulling out the students to just open up their things. Thank you.
நான் நார்மலாக திரும்பவும் தான் வந்தேன். வந்த பிறகு நல்லா இருந்தது. நம்ம படிக்கும்போது வந்து பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் மீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. நல்ல கிளாஸ் எடுக்கிறோம். மிஸ்ஸு பார்த்து நல்லா எடுக்கிறாங்க. அவங்க நல்லா லேர்ன் பண்ணதால அவங்க சொல்லிக் கொடுக்குறதும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. எங்களுக்கும் நல்லா புரிஞ்சுது. அப்புறம் வந்து சயின்ஸில் வந்து மைக்ரோஸ்கோப் பார்த்தது நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் மைக்ரோஸ்கோப்பில். பசங்களும் அதுக்கு லேர்ன் பண்ணும்போது அவங்க இன்னும் நல்லா விஷுவலாக புரியும். அது நல்லா இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலேஜில் செமினாரில் எடுக்கிற மாதிரின்னு சொல்லி பொண்ணு சொன்னான். இது இப்போ பசங்களுக்கு இப்போவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் திக்கிற என் குழந்தை நாளைக்கு நல்லா பேசுவாங்க நம்பிக்கை இருக்குது. அதை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேசும்போது எனக்கு இப்போ திக்குது இல்லை, அது என் பிள்ளைக்கு வராமல் பார்க்கணுன்னா இப்போதுலேருந்தே பண்ணுறது நல்ல விஷயமா எனக்கு தெரியுது. அவ்வளோதான், நல்லா பண்ணியிருக்கீங்க. அவங்களே டீச்சராக இருந்து கிளாஸ் எடுக்கிறது நாங்கள் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் வந்து அப்படியே சும்மா போர்டில் எழுதி போடுவாங்க, அப்படியே புக்கில் லேர்ன் பண்ணுவோம், அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு பார்க்குறப்போ எங்களுக்கே இப்போ வந்து படிக்கணுன்ற மாதிரி ஆசையாக இருக்குது. அந்த இதில் பார்க்குறப்பவே அவங்க நல்லா அதை லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு முறை மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அவங்களுக்கு இன்னும் சூப்பராக மனசில் பதிஞ்சிடும். இந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் நல்லா படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்றத அந்த பிள்ளைங்க உணர்ந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஜெயிக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய சொத்தே எதுன்னா அவங்களுடைய பிள்ளைங்க தான் இப்போதைக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது ஒவ்வொரு பெற்றோருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பிள்ளைங்க இந்த நேரத்துல உணர்ந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க நல்லா படிக்கிறதுக்காக இது உற்சாகமா இருக்கும். பிள்ளைங்களே, நானும் உங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். அப்பா அம்மா சொல்றத கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடுங்க, நல்லா படிங்க. எங்களுக்காக நீங்க படிக்க வேணாம், உங்களுக்காக நீங்க படிங்க. ஏன்னா நீங்க பெரியாளாகி நீங்க சம்பாதிச்சு நாங்க எங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லல. உங்களுடைய லைஃபை நீங்க நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் உங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அவங்க பேச்சும் நீங்க கேட்டு அவங்க என்னெல்லாம் சொல்லி தராங்களோ அதெல்லாம் நீங்க எல்லாம் கேட்டு நல்லா படிங்க. அதுதான் என்னுடைய வெல்கம். So I think by doing these types of activity, it will improve students' capability and it will reduce the stage fear. So really, this is very good activity because in our school days we never
we didn't have attend these types of activities. After we went to office only, we used to have this presentation skills and all. So nowadays kids are very clever, and I think we need to thank school and teachers for making the students more effective and participating in these types of activities. And I think this is very good. All students did very well. Thank you. Wait,